இந்த உலகத்தில் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தடவை ஃபெடப்பாகல. சோதனைண்டா அந்த லேசு மாசான சோதனை இல்லை, மேக்சிமம் சோதனை. எல்லா வகையிலையும், குடும்ப ரீதியில சோதனை, சைக்காலஜிக்கலி சோதனை, பிசிக்கலி சோதனை, சமூக ரீதியாக சோதனை, எல்லா சோதனையும் உச்சகட்டம் தான் அவர்களுக்கு. உதாரணமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பாருங்க. பிசிக்கலி அல்லாஹ் அவர்களை கடுமையா சோதித்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய உடம்புல ஒரு தோல் வியாதி அல்லாஹ் ஏற்படுத்தினான். யாரும் நெருங்க இயலாது, கிட்ட யாரும் போகல. கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவங்களும் கைவிட்டு போய்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர் கடைசியில ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று கெஞ்சுகிற நிலைக்கு போகிறார். அப்படி சோதிச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுது சோதித்தான்? மென்டலி சோதித்தான், பிசிக்கலி சோதித்தான், சமூக மட்டத்தில் சோதித்தான், பொருளாதார ரீதியில் சோதித்தான். நம்ம எல்லோரும் சந்திக்கிற எல்லா சோதனையும் அவர்களுக்கு மொத்தமாக வந்தது. அவர்கள் சூனியம் செய்யப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். 6 மாதங்கள் அவர்களுக்கு சூனியத்தினுடைய தாக்கம் இருந்தது. 6 மாசம் சூனியத்தினால கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு அன்புள்ள சகோதர சகோதரர்கள் மிக்ரைன் இருந்துச்சு, ஒத்த தலைவலி. நபி ரசூல் சையதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள். அவர்களுக்கு ஒற்றை தலைவலி இருந்தது. எது வரைக்கும்? மௌத் வரைக்கும். துஆ கேட்டு குறைச்சிருக்கலாமே. தலைவலி வரும், ஒரு துண்டு எடுத்து தலையை இறுக கட்டுவாங்க. சில நேரம் இப்படி பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, வாரா சா, இந்த தலை வெடிக்குதுன்னு. அப்படி சோதிக்கப்பட்டாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த சோதனையை? விரக்திக்குரிய விஷயம் எடுத்தாங்களா? ஸ்ட்ரெஸ் ஆனாங்களா சோதனையால? டிப்ரெஷனுக்கு உள்ளானாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சோதனையில் மகிழ்ச்சி தான் அடைந்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதான் சோதனை. அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்வது இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்வதற்கு